ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு கிரிஷ் குக்கரியில கிராமத்துல செய்யற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான சாலை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம மீன் குழம்பு மண் பாத்திரத்துல தான் செய்ய போறோம். மீன் குழம்பு மண் பாத்திரத்துல செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல 1/4 கிலோ சாலை மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 7 to 8 மிளகு, 4 காய்ந்த வத்தல், 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 1/2 கப் துருவிய தேங்காய், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை மண் பாத்திரத்துல ஊத்திரலாம். அதுல 4 to 5 துண்டு மாங்காய், 1 தக்காளியையும் 3 மிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு அதை ஸ்டவ்ல வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சிருந்த சாலை மீன் எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு தடவை மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடிக்கடி இதை கிளறி விட்டுட்டே இருக்க கூடாது. அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மீன் உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு மீன் நல்லாவே வெந்திருக்கும். அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது மீன் குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே 3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சத குழம்புல ஊத்திட்டு லைட்டா கிளறி விட்டுக்கலாம். இவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.